நம்ம இன்றைக்கி என்ன மீன்லாம் வாங்கியிருந்தோன்னு பார்க்கலாமா. இந்த மீன் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஒரு செல்லுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, முள்ளுமே அந்தளவுக்கு இல்லை. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இந்த மீனுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். குழம்புமே சூப்பராக இருந்துச்சு. கிடச்சின்னா நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்குங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இது க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா. அந்த ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, ஹெட்லேருந்து அந்த செவில் அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா அந்த குடல் அப்புறம் சைடில் அந்த முள் எல்லாமே அழகாக க்ளீன் ஆகி வந்துடும். அந்த அப்புறம் நம்ம சைடில் உள்ள முள் அப்புறம் வாலுமே கட் பண்ணால் போதும். அந்த மண்டையில் இருக்கிறது அவ்வளோ செவில் வேண்டாம், அதுவுமே கிராஸ் கட் பண்ணிவிட்டு சின்னதாக வச்சுட்டா போதும். எல்லா மீனுமே ஃபைனலி அழகாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணவே நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா செல்லு ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா. அதனால் நல்லா க்ளீன் பண்ணோம். டக்குன்னு 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் இதுக்கு மசாலா என்னதெல்லாம் பார்க்கலாமா. இது மசாலா அரைக்கலாம்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சேன். தேங்காய் அவ்வளோ பெரிய தேங்காய் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்து நம்ம கையை விட பெருசாக இருந்துச்சு. அப்புறம் தேங்காய் துருவணும் பார்த்தீங்களா, அப்படி நிறைய துருவலுமே வந்துச்சு. ஃபைனலி மிக்ஸி ஜாரில் 1 கப்பு தேங்காய், அப்புறம் 2 இல்லை 3 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியுமே கட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைங்க. கொஞ்சம் வித்தியாசமாக குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்படி மசாலா அரைச்சிருந்தேன். அது கூட 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் தனி மல்லிப்பொடியும் போட்டு நல்லா கலக்கிக்கிடுங்க. கலக்கினதுக்கு அப்புறக்கு ஒரு கொட்டை புளி எடுத்து ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் எடுத்துகிட்டு அதுவுமே புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கு அப்புறக்கு நல்லா கொதிக்கும். கொதித்ததுக்கு அப்புறக்கு மீனையுமே போட்டுருங்க. மீன் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு சைடில் பாதி மீன் தான் நம்ம போட்டிருக்கிறோம் குழம்புக்கு. பாதி மீன் பொரிக்க எடுத்துக்கிடலாம். பொரிக்கிறதுக்குமே மசாலா எல்லாமே அழகாக ரெடி பண்ணியாச்சு. மசாலா போட்டு நல்லா பெரட்டி வச்சு எடுத்துக்கலாம். மசாலா என்னதெல்லாம் போட்டுன்னு பார்க்கலாமா. 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் இது சாம்பார் பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே போடுங்க. கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருக்கா. ஃபைனலி குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா வற்றி எடுத்து கிரேவி பக்குவத்துக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு. குழம்புமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஏதோ ஒரு மீன் எப்படியோ இருக்கும் நினச்சா, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு குழம்பு. ஃபைனலி மீனுமே அழகாக பொரிச்சு எடுத்தாச்சு. லஞ்சுமே தயாராகிடுச்சு. என்னதெல்லாம் பார்க்கலாமா. ஒயிட் ரைஸ், அப்புறம் மீனை பார்த்தீங்களா பொரிச்சதில் எப்படி பல்லெல்லாம் நீட்டி வாயெல்லாம் பழந்து போயிருக்குதுன்னு. அப்புறம் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை வச்சு மத்தியானம் லஞ்சு அழகாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் சாப்பிட்டீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் அப்பாவோட தம்பி, எங்கள் சித்தப்பா ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க சாக்லேட்லாம் நிறைய தந்துருந்தாங்க. இப்போ ஒரே சாக்லேட் சாப்பிடுவோல தான் இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு குட்டி மிட்டாய் தந்துருந்தாங்க. அது நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் கலர் கலராக இருந்துச்சு. பார்க்குறது எப்படி சொல்ல, க்யூட்டாக சின்னதாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ மிட்டாய் இருக்குது, நீ கலர் கலராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்து. ஃபைனலி இந்த மிட்டாயெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எனது விக்ஸு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் டிஷர்ட், அப்புறம் பவுட்ரு அப்படி நிறைய தந்துருந்தாங்க. அப்புறம் எல்லாமே பார்த்துட்டு எடுத்து வச்சுருந்தோம். ஃபைனலி இந்த பலூன் வித்தியாசமாக இருந்துச்சு. மேலே பலூன் மாதிரி இருக்குது, அடியில் ஒரு கயிறு மாதிரி இப்படி போட்டிருந்தாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. என் பிள்ளைங்க ஊதி ஊதி இருந்து பொட்டிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு கலர் கலராக வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. ஊதுனாலுமே அழகாக ரவுண்டாக தர்பூசணி இருக்கும் பார்த்தீங்களா, அதே போலவே அழகாக ரவுண்டாக ஒரு மாதிரி லைன் லைனாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே தெரியும். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் ஊதி இப்படி தான் கயிறு மாதிரி பிடிச்சி வச்சுருந்தோம். ஃபைனலி இந்த நெயில் க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதையுமே வச்சு என் பையன் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் கிளச்சி நிறைய டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பாருங்கள்.